Welcome to Deep Bible Study. Don't just read the word, study it. Don't just hear it, live it. Don't just keep it, share it. Ezra 7:10. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெபங்களுக்கு அதிக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா கடந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து என்னால என்னுடைய தொண்டை பாதிக்கப்பட்டதால பேச முடியல. இத மாதிரி ஒரு தடவை நான் கஷ்டப்பட்டதில்லை. ஆனா ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தர் உங்க எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு நல்ல சுகத்தோடு பலத்தோடு இன்றைக்கு இந்த ஐக்கியத்துல கலந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நான் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் அதிக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்து நீங்க எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறங்க. உங்களுடைய ஆர்வத்துக்காக, உங்களுடைய ஈடுபாட்டுக்காக, உங்களுடைய அக்கறைக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துறேன். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பல வாரங்களாக படித்து வருகிறோம். முதலாவது சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படித்தோம். அடுத்து தாவீது. வேதாகமத்துல அதிகமான மக்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தாவீது. தாவீதுன்னு தாவீதுடைய வாழ்க்கையின் வெற்றி நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சிறு பிள்ளையா இருக்கும் போதே அந்த சண்டே ஸ்கூல்ல கோலியாத்தை தாவீது வீழ்த்தியது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அல்லது மக்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் தான், ஆனா தடம் புரண்டு விட்டார், பத்சேபாளோடு பாவம் செய்து விட்டார். ஆகவே தாவீதுன்றவரு பாலிய வாழ்க்கையில தவறு செய்தவர் என்று சொல்லலாம். ஒன்று அதை சொல்லுவார்கள் அல்லது இதை சொல்லுவார்கள். ஆனா வேதாகமத்தை ஆழமாக படித்து பார்க்கும்போது, சவுலுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் இருந்தது. ஆனால் தடம் புரண்டு போகவில்லை. என்ன நடந்துச்சுனாலும் பரவாயில்ல, கர்த்தரை நோக்கி வந்த தாவீது. இங்க உட்கார்ந்து அருமையான சகோதர சகோதரிகளே, பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையின் பலவீனங்கள், தோல்விகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர். அந்த உள்ளத்தின் ஆழத்துல தாவீது ஜெபித்த மாதிரி உள்ளத்தின் ஆழத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். அதை பார்த்து கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய கர்த்தர். பாவத்தை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய கர்த்தர் அல்ல, ஆனால் நம்மை புரிந்து கொண்டு நேசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கர்த்தர். இன்னைக்கும் தாவீதுடைய வாழ்க்கையில இது ஒரு பகுதி படிக்க போறோம். தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி தாவீதை சிம்மாசனத்துக்கு என்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் போது தாவீதுக்கு அரியணையை கொடுக்கவில்லை, கோலியாத்தை கொடுத்தார். அநேகருடைய ரிஜெக்ஷனை கொடுத்தார். அநேகர் அவரை தள்ளிவிட்டார்கள். அது மாத்திரம் இல்ல, செய்யாத தவறுக்காக அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு தாவீது 10 ஆண்டுகள் அந்த சவுலுடைய வாழ்க்கை, சவுலுடைய கைக்கு தப்புவதற்காக பல்வேறு இடங்களுக்கு ஓடிட்டு இருந்தார். அவருடைய வாழ்க்கையின் அந்த வசந்த கால நாட்கள், இளமை நாட்கள் அநேக நேரங்கள் குகைகளிலேயும் வனாந்திரத்திலேயும் பல்வேறு இடங்கள்லயும் கழிஞ்சிச்சு. ஏன் இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? அநேகருடைய வாழ்க்கை வாலிபம் செழுமையா இருக்கும் போது, நான் என்னுடைய வாலிபத்துல நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அநேகர் யோசிக்கலாம். வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதை உருவாக்கினார். தாவீதை தொடர்ந்து உருவாக்கி அவர் ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒரு நிலையில எடுத்து ராஜாவாக நினைத்தார். இன்னைக்கு ஒரு பகுதியை படிக்கலாம். நம்முடைய வேத புத்தகத்தை 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம், அதுல முதல் வசனத்தை வாசிங்க. சிஸ்டர். சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். தேங்க்யூ தம்பி. இந்த இடத்துல ஒரு பெரிய இழப்பு வருகிறது. என்ன இழப்பு? மென்டர்னு சொல்லி சொன்னோம்ல. மென்டர்னா இதுவரை தாவீதை வழி நடத்தின ஒரு தலைவர் இறந்து விட்டார். சாமுவேல் மரணம் அடைந்தான் சொல்லி தெளிவா போடப்பட்டு 25வது அதிகாரம் முதல் வசனத்துல இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சாமுவேலை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா படிச்சிருக்கோம். சிறு வயது முதற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையின் மரணம் வரைக்கும் கர்த்தரை உண்மை உத்தமமாக பின்பற்றின ஒரு தலைவன். சவுலை அபிஷேகம் பண்ணதும் அவர் தான், தாவீதை அபிஷேகம் பண்ணினவரும் அவர் தான், சவுலை எச்சரித்தவர் அவர். அதே போல தாவீதை ஒவ்வொரு படியிலேயும் பாதுகாத்து கர்த்தருக்குள் வழி நடத்தினவர் இந்த சாமுவேல்.
சாமுவேலை பற்றி நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம்னா, சாமுவேலுடைய மரணத்துக்கு பின்பும் சாமுவேல் மீது மக்கள் அவ்வளவு ஒரு மரியாதை வைத்திருந்தார்கள். சாமுவேலுடைய பிள்ளைகள் பரிதானம் வாங்கி பின்வாங்கி போனாங்க. ஆனா சாமுவேல் ஒரு வலுவாத ஒரு மனிதனாக கடைசி வரைக்கும் காணப்பட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்த சாமுவேல் மரணம் அடைந்து விட்டார். வாழ்க்கையில சில நேரங்கள்ல கடினமான பாதைகள் வழியா கடந்து செல்லும் போது கர்த்தர் சில இழப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அந்த இழப்பின் மத்தியில, ஏன் ஆண்டவரே, நான் ஏற்கனவே கஷ்டமான ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன், அந்த பாதையில எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் அல்லது என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய மக்கள், என்னை தூக்கி நிறுத்தக்கூடிய மக்கள், என்னுடைய வேதனைகள் மத்தியில பாடுகள் மத்தியில என்னோடு நிற்கக்கூடிய மக்கள், அவர்களை நீங்க எடுத்துக்கொள்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அந்த சூழ்நிலையிலேயும் தொடர்ந்து தேவனை சார்ந்து கொள்வதற்கு வழி நடத்துகிறார். பகுதியை படிக்கும்போது இஸ்ரவேலர் எல்லாம் துக்கம் கொண்டாடுறாங்க. இந்த இடத்துல தாவீது போய் இந்த இவருடைய அடக்க ஆராதனையில கலந்து கொண்டார்னு சொல்லி வேதாகமத்துல போடப்படல. ஏன் தெரியுமா? அவர் ராமாவுக்கு போனாருன்னா சவுல் அவரை தொடர்ந்து வந்து கொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. சவுலுக்கு பயந்து தாவீது ஓடிட்டே இருக்கார். சாமுவேலே பயந்தான். சரி, இப்படிப்பட்ட ஒரு இழப்பின் மத்தியில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, 2வது வசனத்துல இருந்து இந்த 25வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் ஒரு குடும்பத்தாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடக்குதுன்னா, அங்க அடுத்த ஒரு மனிதனை பற்றி அறிமுகம் ஆரம்பிக்கிறது. தம்பி, நீங்க வாசிக்க முடியுமா? அதாவது 2வது 3வது வசனங்கள் நான் வாசிக்கட்டுமா தம்பி? நான் வாசிக்கிறேன். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். தம்பி பரமாத்மா வாசிக்க. சாரி, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள் வாசிங்க தம்பி. மாகோனிலே ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய தொழில் துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனிதன் மகா செல்வந்தனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தன. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனிதனுக்கு நாபால் என்று பெயர். அவன் மனைவிக்கு அபிகாயில் என்று பெயர். அந்த பெண் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த மனிதனோ முரடனும் பொல்லாதவனுமாய் இருந்தான். அவன் காலேபின் சந்ததியான். ஓகே, இந்த இடத்துல ஒரு மனிதனை பற்றி அறிமுகம் ஆரம்பமாகிறது. மாகோன்ற இடத்துல ஏற்கனவே தாவீது இருந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய பெயர் என்னன்னா நாபால். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டா பின்னாடி படிக்கலாம். நாபால். அவனுக்கு ஒரு அழகான மனைவி, அறிவும் அழகும் நிறைந்த அபிகாயில். இவரை பற்றி என்ன அறிமுகம் கொடுத்திருக்குன்னா, அந்த புருஷன் முரடனும் துராகிருதனுமா இருந்தான். அதுக்கு முன்னாடி அவனுடைய பாசிட்டிவ் திங்ஸ் பார்க்கலாம். 2வது வசனத்துல பாருங்களேன், அந்த மனிதன் மகா பாரி குடித்தனக்காரனா இருந்தான். இது என்னப்பா ஒரு தமிழ், நமக்கு புரியாத தமிழ் சொல்லி யோசிக்கலாம். கடந்த படிக்கும் போது தம்பி பரமாத்மா தமிழ் மொழிபெயர்ப்புகள் எந்த விதத்துல நமக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? வேற புதிய மொழிபெயர்ப்புல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் மகா பாரி குடித்தனக்காரன் சொல்லி நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பழைய பவர் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. புதிய மொழிபெயர்ப்புல என்ன இருக்குன்னா, சொத்துக்கள் மிகுந்த ஒரு மனிதன். யார் இவன்? இந்த நாபால் சொத்துக்கள் நிறைந்த ஒரு மனிதன். அடுத்த ஒரு வார்த்தை வருது, அவனுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த நாட்கள்ல ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆடு மாடுகள் இருக்கிறது என்பதை வைத்துதான் அவனுடைய சொத்து மதிப்பிடப்பட்டுச்சு. 3000 ஆடுன்றது, அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன். 3000 செம்மறி ஆடுகள் அவனுக்கு இருந்துச்சு. 1000 வெள்ளாடுகள் இருந்துச்சு. 1000 வெள்ளாடுகள், இது எல்லாமே அவன் பயங்கர பணக்காரனான ஒரு மனுஷன். ஆனா அவனை பற்றி அந்த 3ஆம் வசனத்துல எப்படி ஒரு அறிமுகம் வருது பாருங்களேன். அந்த மனிதன் முரடனும் துராகிருதனுமாயிருந்தான். அது என்னது துராகிருதனாயிருந்தான்? அது ஒரு பழைய சான்ஸ்கிரிட் கலந்த ஒரு தமிழ். என்ன அர்த்தம் தெரியுமா? த மீன் dishonest in all his dealings.
dishonest in all his dealing. அவனுடைய எல்லா தெரிந்தெடுப்புகள், தீர்மானங்கள், கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலும் உண்மையற்ற ஒரு மனிதன். dishonest in all dealing. அப்போ இந்த 3000 ஆடு, அதே மாதிரி 1000 வெள்ளாடு, இவ்வளவு பெரிய சொத்தை அவன் சம்பாதிப்பது குறுக்கு வழியில, ஒருவேளை எல்லாரையும் ஏமாத்தி அநியாயமாக சம்பாதித்தானான்னு சொல்லி நமக்கு என்ன செய்யல, தெரியல. சரி, அடுத்து அதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. அவனை பற்றி பின்னாடியும் வருது. பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த 3வது 4வது வசனங்கள்ல அவன் யாருடைய சந்ததியார்னு போட்டிருக்குன்னா காலேபுடைய சந்ததியான்னு சொல்லி கொடுத்துருக்கு. 3வது வசனத்துடைய பின்பகுதி. காலேபுனோட நம்ம என்ன யோசிப்போம்னா, இஸ்ரவேல் புத்திரரை அந்த கானான் தேசத்துக்குள்ள வேவு பார்ப்பதற்காக யோசுவா அனுப்புறார், மோசே அனுப்புறார். அந்த போனதுல 2 பேர் முக்கியமான ஸ்பைஸ். அதுல ஒண்ணு யோசுவா, இன்னொன்னு காலேப். அந்த காலேபுடைய சந்ததியில வந்தவர் யார்? இந்த மனிதன். சரி, இந்த இடத்துல காலேப்ன்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நீங்க யோசித்தீங்கன்னா, காலேப்ன்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் தெரியுமா? நாயின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல அந்த காலேப் சந்ததியான்னு சொல்லி சொல்றது ஒரு நாயின் தன்மையுடைய ஒரு மனிதனாக காணப்பட்டான்னு சொல்லி இருக்கு. ஓகே, இது மாத்திரம் இல்ல. சரி, வெளியே உள்ள மக்கள் இவனை பத்தி இப்படி சொல்றாங்களா, இல்ல அவங்களுடைய மனைவியே என்ன சொல்றாங்கன்றத பாருங்க அவன மனுஷனை பத்தி. அதாவது 17வது வசனம், யாராவது வாசிங்க. 1 சாமுவேல், சகோதரி மகிழ்ச்சி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 25வது அதிகாரம், சிஸ்டர் 17ஆம் வசனம் முடிஞ்சா வாசிக்குமா? இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடி கொடிய குணமுள்ளவராய் இருக்கிறார் என்று கூறினான். 25ஆம் வசனம் வாசிங்க. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இந்த இடத்துல அவனுடைய மனைவி அபிகாயில் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய கணவரை பற்றி சொல்லும் போது அவன் பேலியாளின் மனுஷனா இருக்கிறான். பேலியாளை பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கோம். புதிய ஏற்பாட்டுல பேலியாள் சொல்லி சொல்லும் போது பிசாசுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை எப்படிப்பட்டவன்? முரடன், 2வது பயங்கர பணக்காரன், ஆனா தான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் அநீதியாக செயல்படக்கூடிய ஒரு மனிதன். நாயை போன்றவன். நாயினோட நம்ம நன்றி உள்ளவங்கன்னு சொல்லி யோசிக்காதுங்க. வேதாகமத்துல நாய் அநேக இடங்கள்ல எதிர்மறையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவன் யாருன்னா பேலியாளின் மனுஷன் சொல்லி அவனுடைய சொந்த மனைவி, அழகான அறிவுள்ள மனைவி சொல்றார். சரி, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி அங்க அறிமுகம் ஆரம்பமாகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா, தாவீது அவன் மயிர் கத்திரித்து கொண்டிருக்கிறான். யாரு? நாபால். கர்மேல்ல மயிர் கத்திரிக்கலாம் என்ன சாதாரணமான அந்த ரோமத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய முக்கியமான காஸ்ட்லி பிசினஸ். 3000 செம்மறி ஆடுகள்ல இருந்து அவங்க வெட்டி எடுக்கக்கூடிய அந்த முடி பல்வேறு விதங்கள்ல பயனுள்ள விதத்துல இருக்கும். அது ஒரு பயங்கர காஸ்ட்லி அஃபேர். அது மாத்திரம் இல்ல, அந்த மயிர் கத்திரிக்கக்கூடிய காலத்துல ஒரு பெரிய விருந்து, மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கும் சரி, வாங்குகிறவர்களுக்கும் விற்கிறவர்களுக்கும் பெரிய விருந்து வைக்கப்படும். அப்ப அந்த கோடீஸ்வரன் ஆகிய அந்த மனிதன் பயங்கர பணம் உள்ளவன், பணத்திலேயே புரளக்கூடிய ஒரு மனிதன். ஆனா அவனுடைய கேரக்டர் சரியில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு பெரிய விருந்து கொண்டாட்டமாக மயிர் கத்திரித்து கொண்டிருக்கிறான். அந்த டைம்ல தாவீது என்ன பண்றான்றத படிக்கலாம். 5ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். ஆனா 25லயான 20 எல்லாமே 25 தாமா. 25 5 முதல் 8 வரைக்கும் வாசிங்க. தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருக்கிறார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும்,
அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள், ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னென்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு சிஸ்டர் போதுமா? அதாவது 9ஆம் வசனம் வரைக்கும் போதும். ஓகே. என்ன நடக்குது? தாவீது ஒரு கஷ்டமான பாதையில கடந்து போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். தாவீதுக்கும் தாவீதோடு இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் ஏறக்குறைய 600 பேர் இருக்காங்க. 600 பேர் அவர் கூட இருந்து பல்வேறு யுத்தங்களை செய்யக்கூடிய மக்கள். அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. எங்க இருக்காரு? தாவீது சவுலுக்கு பயந்து வனாந்தரத்துல இருக்கிறார். அப்போ அவர் தங்கியிருக்க இடத்து பக்கத்துல இருந்து நாபால் இருக்கார். நாபால் மயிர் கத்திரிக்கக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தாவீது என்ன தெரியுமா யோசிக்கிறாரு? சரி, இந்த மனிதருக்கு நாங்க ஏற்கனவே நிறைய உதவி பண்ணியிருக்கோம். ஏறக்குறைய 3000 ஆடும் மற்ற வெள்ளாடுகளும் உடைய அந்த மனிதர் பக்கத்துல நாங்க 600 பேர் இருக்கும்போது அவங்க ஆடுகள்ல ஒண்ணு கூட காணாம போல. அவர்களுக்கு நாங்க ஆதரவா இருந்தோம், அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தோம். அதனால நாங்க ஏற்கனவே நிறைய நன்மை செய்ததால இந்த மக்கள்கிட்ட போய் எங்களுடைய அடிப்படை தேவையாகிய உணவு எனக்கும் என்னுடைய வாலிபர்களுக்கும் கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்போட தாவீது 10 வாலிபரை அழைத்து அனுப்புகிறார். இவர் இவ்விதமாக தாவீது அனுப்புனது சரியான்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி வாழ்க்கையின் வேதனையான சூழ்நிலைகள், வாழ்க்கையின் பாடுகளான சூழ்நிலைகள் மனிதர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. தாவீதை ஆண்டவர் அந்த அரண்மனைக்கு ராஜாவாக உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த இடத்துல தாவீது தவறாக புரிந்து கொண்டார். தாவீது ஒரு தவறான புரிதலால தவறான மனிதனிடத்துல போய் வேண்டுதலை வைக்கிறார். இந்த 10 வாலிபரும் அங்க போறாங்க. அங்க போய் எவ்வளவு அழகா பேசுறாங்க பாருங்களேன். தன்னுடைய பெயரை அவர் சொல்லுகிறார். தாவீது 5ஆம் வசனத்துல தாவீது தன்னுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்து, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை பாக்குறேன், சுக செய்தியை விசாரித்து 6ஆம் வசனத்தை பாருங்களேன். நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார்கள். எவ்வளவு ஒரு ஜென்டிலான ஒரு வார்த்தை இல்லையா? சுக செய்தியை விசாரித்தார், அவருக்கு வாழ்த்துதல், அவருடைய குடும்பத்துக்கு வாழ்த்துதல், அவர் செய்யக்கூடிய பணியில கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். வாழ்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரி நாங்க உங்களுக்கு அநேக நன்மைகள் செஞ்சிருக்கோம். ஏற்கனவே மயிர் கத்திரிக்கும் போது எங்க மக்கள் அங்க இருந்தாங்க, உங்களுடைய பொருள் ஒன்றும் காணாமல் போகவில்லை, நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லைன்னு சொல்லி 7ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. சொல்லுங்க, அது மாத்திரம் இல்ல, இது நாங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லி உங்களுக்கு தெரியலுமானா உங்க கூட இருக்கக்கூடிய வேலைக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க. அந்த வேலைக்காரர்கள் சொல்லுவாங்க, இந்த வாலிபர்கள் அவ்வளவு நல்லவர்கள், ஆகவே உங்களால முடிஞ்ச உதவியை எங்களுக்கு செய்யுங்க, உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீது தவறான மனிதரிடத்துல சரியான உதவியை கேட்கிறார். இதான் தாவீது வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வழியா செல்லும் போது அவர் இந்த நாபாலை தவறாக புரிந்து கொண்டார். நாபாலை பார்க்கும்போது என்ன தெரியுமா யோசிக்கிறாரு? நாபால் தன்னை போல நன்மை செய்யக்கூடிய ஒரு மனிதன் சொல்லி கணக்கு போட்டுட்டார். நாபாலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடு மயிர் கத்தரிக்கக்கூடிய மக்கள், நாபாலுடைய மக்கள் தன்னுடைய கூட இருந்த வாலிபர்கள் நாபாலுடைய குடும்பத்துக்கும் நாபாலுடைய பணிக்கும் நாபாலுடைய ஆடுகளுக்கும் எவ்வளவு நன்மை செய்தாங்களோ அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது அவர் தன்னாலே முடிந்த உதவியை தனக்கு செய்வார் என்று தவறாக யோசித்து விட்டார் தாவீது. இது ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல வேதனையான பாதையில கடந்து செல்லும் போது, கடினமான பாதை வழியாக கடந்து செல்லும் போது, தேவையுள்ள பாதை வழியாக கடந்து செல்லும் போது நமக்கும் நம்ம கூட உள்ள மக்களுக்கும் பல்வேறு விதமான உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லும் போது ஏற்கனவே நாம் உதவி செய்த மக்கள், நம் மூலமாக நன்மை பெற்ற மக்கள்,
நாம் யாருக்கு ஆசீர்வாதமாக இருந்தோமோ அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் சொல்லி எதிர்பார்ப்பது இயற்கையான ஒரு காரியம். ஆனா அவன் நன்றி உள்ளவன் கிடையாது. நன்றி உள்ளவன் கிடையாது. நீ தவறான மனிதனை சரியாக புரிந்து கொண்டு அவனிடத்துல போய் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை வைக்கிறேன்றத கர்த்தர் உணர்த்துவதற்காக நாபாலுடைய முகத்திரை கிழிக்கப்படுகிறது. இது தாவீதுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தையும் கோபத்தையும் உருவாக்குது. பின்னாடி படிப்போம். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அநேக தரங்கள்ல வாழ்க்கையில பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது இல்ல. என்னடா உலகம் அது, எவ்வளவு நன்மை செய்தாலும் நம் மூலமாக நன்மை பெற்ற மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில கடினமான பாதை வழியாக கடந்து செல்லும் போது நாம் அவர்களோடு நின்று உதவி செய்த மக்கள் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது என் கூட நிப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி யோசித்து அவங்களை அப்ரோச் பண்றோம் இல்லையா. ஆனா அப்படி அப்ரோச் பண்ணும்போது உண்மையாகவே அவர்கள் உதவி செய்வார்களா இல்லையான்றது பின்னாடி நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த பாடுகள் உபத்திரவங்கள் தான் அவங்க யாருன்றதை நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்மை வழி நடத்துகிறது. தவறான புரிதலின் அடிப்படையில தாவீது தவறான வேண்டுதலை வைக்கிறார். ஓகே, சரியான வேண்டுதல் தான் தவறான மனிதத்தை வைக்கிறது. இதை கேட்ட உடனே நாபால் என்ன பண்றாருன்றது பாருங்க. நாபாலுடைய வார்த்தைகளை பாருங்களேன் சிஸ்டர். 10ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 10 முதல் 12 வரைக்கும் மட்டும் வாசிங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளையும் மயிர் கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்த சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். என்ன பொலைட்டான, சமாதானமான, அன்பான, தாழ்மையான ஒரு வேண்டுதலுக்கு இந்த மனிதனுடைய பதிலை பாருங்க. தவறான பதில். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் விஷம் இருக்கு. அங்க பாருங்க, அந்த வார்த்தைகளை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். 9ஆம் வசனத்துல தாவீதின் வாலிபர் போய் அதுக்கு மேல ஒண்ணுமே பேசல. தாவீதின் வாலிபர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எல்லாமே பராக்கிரமசாலிகள், சோல்ஜர்ஸ். ஆக்சுவலா நினைச்சாங்கன்னா நாபாலையும் நாபாலுடைய குடும்பத்தையும் வெட்டி சாய்க்க முடியும் அவங்களால. ஆனா தன்னுடைய எஜமான் சொன்னபடி அமைதியாக சொல்ல வேண்டிய வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அமைதியா அவங்க இருக்கிறாங்க. நாபால பாருங்களேன், தாவீது என்பவன் யார்? அப்படி யார் எனக்கு தெரியாத. சில நேரத்துல மக்கள் அப்படி பேசுவாங்க இல்லையா, அப்படியா அவர் எனக்கு தெரியாது இல்ல. ஒன்று, பணம் தன்னுடைய கைக்கு வந்த பின்பு, தன்னுடைய கையில அதிகாரம் வந்த பின்பு, தன்னிடத்திலே மற்ற மக்கள் உதவிக்காக நிற்கும் போது அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை. ஏன்னா அவன் சம்பாதிச்செல்லாம் பணம் அநியாயமாக சம்பாதிக்குது. தாவீது யாருன்னு எனக்கு தெரியாது, ஈசாயின் குமாரன் எனக்கு யாருன்னு சொல்லி தெரியாது. தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகக்கூடிய வேலைக்காரர் உண்டு அல்லவா. இந்த வேலைக்காரன்ற வார்த்தைய அந்த 1 சாமுவேல் புத்தகத்துல ஏற்கனவே பயன்படுத்தக்கூடியவர் யார் தெரியுமா? சவுல் என்ன சொல்றாரு? யோனத்தான் பேசும்போது என்னுடைய வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எழுப்பி விட்டாயின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல ஈசாயின் குமார் என்ற அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த நாபால். 2வது, தங்களுடைய எஜமான்களை விட்டு ஓடி போகக்கூடிய வேலைக்காரனாகிய தாவீதுன்னு சொல்லி சொல்றார். அடுத்து அந்த அபிகாயில் பேசும்போது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா பேசுறாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்களேன். இந்த வார்த்தைகள்ல தாவீதை குறித்து நாபாலுடைய மனப்பான்மை வெளிப்படுகிறது. சவுல் எவ்விதமாக தாவீதை பார்த்தாரோ அதே விதமாக நாபால் தாவீதை பார்த்தார். தாவீத் என்ன யோசித்தார் தெரியுமா? 3000 ஆடு, எக்கச்சக்க ஆடு வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். நாங்க அவங்களுக்கு உதவியா இருந்தோம், இக்கட்டான சூழ்நிலையில அவன் எங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லி அவன்கிட்ட அன்பாக சமாதானமாக பேசும்போது அந்த மனிதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுடைய உள்ளத்துல எவ்வளவு பெருமையும் அகந்தையும் கசப்பும் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, யாரையாவது குறித்து நம்ம கிட்ட பேசும்போது நம்முடைய உள்ளத்துல இருந்து, நம்முடைய வாயிலிருந்து இப்படி வார்த்தைகள் வருது. அவரா, அந்த ஆளா, யார் அவன் என்ன என்கிட்ட கேட்கறக்கு என்ன இருக்கு, இப்படிலாம் பேசுறோமா?
அல்லது நம்மை குறித்து யாராவது அப்படியாவது பேசுறாங்களா? அப்படி பேசுறாங்கன்னா நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஏற்கனவே சவுல் தாவீதை அப்படிதான் கேவலமா பேசினார். இந்த இடத்துல நாபால் தாவீதை கேவலமாக பேசுகிறார். சமாதானமான பேச்சுக்கு அவனுடைய பேச்சு வேதனை அளிக்கக்கூடிய விதத்துல விஷம் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஏன் இவ்விதமாக பதிலளிக்கிறான்? நாபால் யார் என்பதை தாவீது புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதே, உன்னுடைய கணிப்பு தவறு. வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்லும் போது யார் நமக்கு நன்மை செய்வார்கள், யார் நமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள், யார் மேலே வருவதற்கு நாம் ஏணியாக இருந்தோமோ அவர்கள் நமக்கு தோள் கொடுப்பார்கள் நம்ம யோசிக்கிறோம்ல. அவர்கள் அமிதமாக இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் இந்த சூழ்நிலையை தாவீதுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். வெளுத்ததெல்லாம் பால் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. இந்த இடத்துல நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்வது யாருடைய குணம் தெரியுமா? பிசாசுடைய குணம். நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வது மனித குணம். நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்வது பிசாசுடைய குணம். தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்வது தேவனுடைய குணம். தாவீது தேவனுடைய குணத்தை உடையவரா இருந்தார். இந்த இடத்துல ஒரு நாபால் தொடர்ந்து பேசுறார். என்ன பேசுறான்னு பாருங்களேன். 11ஆம் வசனத்துல, நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கவர்களுக்காக நான் அடித்து சமைக்க பண்ணுவித்ததையும் இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனா? உங்களை யாருன்னே தெரியாது, நீங்க யார், ஏதோ ஒரு பிரதேசி எங்கேயோ வந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு போய் நான் கொடுப்பேனா? தாவீதே எனக்கு தெரியாது, ஈசாயின் மகனை தெரியாது, அவன் வீட்டை விட்டு ஓடி போற வேலைக்காரன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க விருந்துக்குன்னு சொல்லி அடிச்ச சாப்பாட்டை, எங்க மக்களுக்குன்னு சொல்லி கொடுத்தத, எங்களுடைய வேலைக்காரருக்குன்னு சொல்லி தயாரிச்சத உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்னு சொல்லி வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார் இந்த நாபால். அப்போ தாவீது புரிஞ்சிருக்கணும் இல்லையா? நம்ம நினைச்சது நாபால வேற, ஆனா அவர் வேற மாதிரி இருக்காருன்னு சொல்லி யோசிக்கலாம். ஒருவேளை தாவீதும் அவருடைய நண்பர்களும் அப்படிதான் இருந்தாங்களா? தாவீது பொய்ய சொல்றாரா, உண்மையை சொல்றாரா? கஷ்டமான சூழ்நிலையில நாங்க ஏற்கனவே உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம், அதனால எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாரா? இல்ல. 14ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 14ல இருந்து 16 வரைக்கும். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி இல்லையா? எவ்வளவு அருமையான சாட்சி. உபத்திரவத்தின் மத்தியில கடந்து செல்லும் போது தாவீது மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கவில்லை. உபத்திரவத்தின் மத்தியில தாவீது கடந்து செல்லும் போது மற்றவர்களை வேதனைப்படுத்தவில்லை. உபத்திரவத்தின் மத்தியில தாவீது கடந்து செல்லும் போது மற்றவர்களுக்கு மதிலாக இருந்தார். தங்களுக்கு 1000 தேவைகள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தாவீதுடைய மக்கள். ஆனா அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து இவர் என்ன செய்யறாருன்னா, தவறான பதில். நன்மையை எதிர்பார்த்த தாவீதுக்கு நாபால் தன்னுடைய குணத்தை காட்டிட்டார். தன்னுடைய எல்லா செயல்களிலும் வஞ்சகம் உள்ள ஒரு மனிதன். அவன் யாருன்னா பேலியாளின் மனுஷன். இந்த இடத்துல அபிகாயில்ட்ட அந்த வேலைக்காரன் வந்து சொல்லும் போது என்ன சொல்றான்னா, நம்முடைய எஜமான் அவர்கள் பேரில் சீறினார். அவங்க சமாதானமா பேசுறாங்க, ஆனா அவர் சீறினார். உள்ளத்துல கசப்போடு வெறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இதை கேட்ட உடனே தாவீது என்ன பண்ணிருக்கணும்னா, சரி நாபால நம்ம நல்லவன்னு சொல்லி யோசித்தோம், ஆனா நாபால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவன் அல்ல, அவன் மோசமானவன்ற முடிவுக்கு வந்திருக்கணும். ஆனா தாவீது என்ன பண்றன்றத பாருங்களேன். 13ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 13. அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான்.
ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துகள் அண்டையில் இருந்து விட்டார்கள். என்ன நடக்குது பாருங்களேன். இப்படி ஒரு மனிதனை பற்றி கேள்விப்பட்ட உடனே தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அவனை அழிக்க வேண்டும் சொல்லி கங்கணம் கட்டிக்கிறார். தவறான ஒரு எரிச்சல் வந்துருச்சு. முதல்ல தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் வந்துச்சு. நாபால் யாருன்னு சொல்லி தெரியாதபடி அவன்கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. அவன் கேட்கும்போது அவன் தன்னுடைய சுய முகத்தை காட்டிட்டான். இத கேட்ட உடனே தனக்கும் தான் கூட இருக்கக்கூடிய மக்களுக்கும் நன்மைக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, வார்த்தைகள் விஷம் நிறைந்த விஷத்தை கக்கக்கூடிய ஒரு மனிதனாக கக்கனபடினால தாவீது தன்னுடைய அந்த மிலிட்டரி பலத்தை காட்டுறதுக்காக, அவன் மேல ரிவெஞ்ச் எடுப்பதற்காக, பழி வாங்குவதற்காக தன்னுடைய பட்டயத்தை கட்டி கொண்டான். கூட இருக்க மனுஷரை பார்த்து நீங்களும் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கன்றாங்க. 400 பேர், 600 பேரும் சண்டை போட தகுதி உள்ளவர், 200 பேர் பொருட்களை பாதுகாப்பதற்காக அந்த இடத்துல இருந்துட்டாங்க. 400 பேர் தாவீதோட கிளம்பி வராங்க. என்ன நோக்கத்தோடு கிளம்பி வராங்க நீங்க பாத்தீங்கன்னா 22ஆம் வசனம் வாசிங்க. 22. அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தான். பாருங்க எவ்வளவு ஒரு கோபத்தோட வர. எனக்கு சொல்ல தெரியுமா, அந்த வீட்டுல ஒரு நாய் கூட காலையில் வரைக்கும் உயிரோட இருந்துச்சுன்னா தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு நியாயம் செய்ய கடவன் சொல்லி சொல்றாரு. அதாவது தன்னுடைய எரிச்சலின் மத்தியில, கோபத்தின் மத்தியில பழி வாங்குவதற்காக தானே தன்னுடைய கையில பட்டயத்தை எடுத்து செயல்படக்கூடிய ஒரு தாவீது. இது சரி கிடையாது. தாவீது மிகுந்த அமைதியானவர் தான். ஆனா அவருடைய வாழ்க்கையில சவுல அவர் கொல்லல. ஆனா இந்த இடத்துல தன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாத இந்த நாபாலை பார்த்த உடனே தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு இப்படி ஒரு இன்சல்ட் அவன் சொல்லி விட்டான்னு உடனே பயங்கர கோபத்தோட போய் அவரை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு கிளம்பி வராங்க. தாவீது எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். கோலியாத்தை வீழ்த்தினவர். தாவீது கூட இருக்கக்கூடிய மக்களும் பயங்கர பராக்கிரமசாலிகள். அதனால அவர்கள் வேகமாக கிளம்பி வராங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாபால் வீட்டுல எந்த உயிரினங்களும் எந்த மனிதனும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எரிச்சலோடு கோபத்தோடு கிளம்பி வராங்க. இது கர்த்தருடைய சித்தமா? இல்லையே. அநேக நேரங்கள்ல தேவைகள் மத்தியில நம்ம தவறான மனிதர்களை அப்ரோச் பண்றோம். தேவைகள் மத்தியில தவறான மனிதர்கள் எவ்விதமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் அவங்களுடைய உண்மையான நிலைமையை காட்டின உடனே நம்ம 2 காரியங்கள் செய்யணும். ஒன்று, இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம போய் நம்பிட்டோமேன்னு சொல்லி அவர்களை விட்டு விலகி போயிடலாம். 2வது, அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் செயல்பட்ட மாதிரியே நான் செயல்படுவேன்னு சொல்லி பழி வாங்கலாம். ஆனா தேவன் அப்படி எதிர்பார்க்கவில்லையே. தேவன் எதிர்பார்க்கவே இல்லை. நன்மை செய்ததுக்கு தீமை செய்த ஒரு மனிதன் உண்மைதான். ஆனா அதற்காக தாவீதே நீ போய் செய்யாத. ஏன்னா தாவீது இவ்விதமாக அநேக இரத்த பலியிலே ஈடுபடும் போது அது எதிர்காலத்துல தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தாவீதுக்கு தடையா இருக்குமே. பின்னாடி நம்ம படிக்க போறோம். தாவீதுடைய உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் சொல்லி ஒரு வாஞ்சை இருந்துச்சு. கர்த்தருடைய பெட்டி சாதாரண ஒரு இடத்துல இருக்கு. ஆனா நான் மச்சு போகப்பட்ட அரணிப்பான அரண்மனையில நான் இருக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஒரு ஆலயத்தை கட்டணும்ன்ற ஒரு ஆசை தாவீதுக்குள்ள இருக்கு. அந்த ஆசையை போய் கர்த்தர்ட்ட சொல்லும் போது தாவீது கிட்ட கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? தாவீதே, நீ அதை கட்ட முடியாது. நீ கட்ட முடியாது தெரியுமா? உன்னுடைய கைகள் ரத்தத்தாலே கரைப்பட்டிருக்கிறது. தாவீது, நீ காரணம் இல்லாமல் செய்த கொலைகள், காரணம் இல்லாமல் மக்களை கொன்றது, உன்னுடைய கோபம், உன்னுடைய எரிச்சல், உன்னுடைய பழி வாங்கக்கூடிய சுபாவம், இது எல்லாமே நீ ராஜாவாக இருந்து என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக மாறிவிடும் தாவீது. ஆகவே கவனமாறுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறத புரிந்து கொள்ள முடியல தாவீதுடைய எரிச்சலும் கோபமும் காலையிலுக்குள்ள எல்லாரையும் தீர்த்து கட்டணும்னு சொல்லி ஒரு யோசிக்க. சரி, இவ்விதமாக தேவனுடைய மக்கள் செயல்படும் போது, இக்கட்டான சூழ்நிலையில வேதனைகள் மத்தியில மாம்சத்திலிருந்து செயல்படும் போது கர்த்தர் விட்டு விடுவாரா? இல்ல. எவ்வளவு அக்கறையுடைய கர்த்தர் தாவீதை
தடுத்து நிறுத்துகிறார். சரியான இடைபடு. எங்க இருக்கு? 18வது 19வது வசனங்களை வாசிங்க சிஸ்டர். 18, 19. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாகப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. தேங்க்யூ சிஸ்டர். அதுல வரக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்களேன். தீவிரமாய் புறப்பட்டு போன அபிகாயில், அதான் வேதாகமம் அவளை குறித்து அறிமுகப்படுத்தும் போது அவர் அழகானவள், அறிவுள்ளவள். அழகான அறிவுள்ள ஒரு மனைவிக்கு இக்கட்டான பிசாசு மாதிரி ஒரு ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி திருமணம் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை அபிகாயிலுடைய பெற்றோர், இந்த மனுஷன் பெரிய பணக்காரன், 1000 ஆடு வச்சிருக்கான், 3000 ஆடு வச்சிருக்கான், அதனால இவனுக்கு கட்டி கொடுத்தா தன்னுடைய மகள் நன்றாக இருப்பான்னு சொல்லி யோசித்து கட்டி கொடுத்தாங்களான்னு சொல்லி தெரியல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கணவருடைய வாழ்க்கையை பார்த்தா பிசாசு மாதிரி இருக்கு. மனைவியை பாத்தீங்கன்னா கர்த்தரோடு உறவுள்ளவள், கர்த்தரை கனம் பண்ணக்கூடியவள், ஞானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பெண். என்ன தெரியுமா செய்யறாங்க? வெகு தீவிரமாக அவங்க செயல்படுறாங்க. என்ன செயல்படுறாங்க? தீவிரமாய் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நிறைய காரியங்களை கழுதை மேல ஏற்றி வறுத்த பயிறு, சமைக்கப்பட்ட ஆடுகள், திராட்சை ரசம், திராட்சை கொலைகள், அத்திப்பழ அடைகள் எல்லாத்தையும் ஏத்திட்டு முன்னாடி நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. தன்னுடைய கணவராகிய நாபாலுக்கு அதை அவள் அறிவிக்கவில்லை. ஏன் அறிவிச்சா என்ன? அவன் ஏற்றுக்கிற மாட்டான். நாபால் யாருன்றது இந்த அபிகாயிலுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு அறிமுகம் கொடுத்தாங்களா, அந்த மனுஷனுக்கு பைத்தியம் இருக்கு சொல்லி சொன்னாங்கல்ல. தன்னுடைய கணவரை விதமாக சொல்லலாமா? கணவர் அப்படி இருந்தாரு, அதனால அப்படி சொன்னாங்க, தப்பு கிடையாது. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சரியான இடைபடு. தாவீது தவறாக கணித்து தவறான ஒரு மனிதர்கிட்ட போய் தன்னுடைய வேண்டுதலை சொல்றாரு. ஆனா தவறான மனிதன் தன்னுடைய புத்தியை காட்டின உடனே, தவறான பதில் அடிச்ச உடனே தாவீது பயங்கர தவறான எரிச்சல் பட்டு அவனை அழிக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது கர்த்தர் கிருபையாக தாவீதை அவ்விதமாக செயல்படாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறார். சமீபத்துல ஒரு வேத ரட்சிகளா போயிருந்தேன். போகும்போது ஒரு அண்ணன் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, தேவனுடைய மக்கள் பாவம் செய்ய போகும்போது தேவன் தடுத்து நிறுத்துவாரா? உண்மையா? தடுத்து நிறுத்துவார். நாம் தெரிந்து துணிந்து தவறு செய்யும் போது கர்த்தர் தடுத்து நிறுத்த மாட்டார். ஆனா இன்னசென்டா நம்ம அறியாதபடிக்கு நம்முடைய பலவீனத்தின் மத்தியில தவறு செய்ய நம்ம தூண்டப்படும் போது கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். இந்த இடத்துல தாவீதின் மூலமாக அந்த நாபாலுடைய குடும்பத்தார் எல்லாரும் அழிக்கப்படும்படி இருக்கிற சூழ்நிலையில அவ்விதமாக அழிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம், சவுலை பற்றி படிக்கும் போது தோவேக்கு எனப்பட்டவன் அந்த அகிமேலேக்குன்ற ஆசாரிய பட்டணத்துல இருக்க எல்லாரையும் அவன் அழிச்சிட்டான். இன்னசென்ட் பீப்புளுடைய பிளட்டை அவன் கொன்னுட்டான். இந்த ஃபேமிலின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அபிகாயில் நல்லவள், வேலைக்காரர்கள் நல்லவர்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் ஒரு இழிவான ஒரு மனிதன். இன்னொரு வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, துராகிரதன்ற வார்த்தைக்கு இழிவான ஒரு மனிதன், கேவலமான ஒரு மனுஷன். அவன் காலேப் சந்ததியானது நாய போன்றவன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஒரு மனிதன் செய்த தவறுக்காக முழு குடும்பத்தையும் அவனோடு இருக்கக்கூடிய மக்களையும் அழிக்காதபடிக்கு கர்த்தர் ஒரு பெண்ணின் மூலமாக, அதே நாபாலுடைய மனைவி மூலமாக தாவீதை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகளை மனிதர்கள் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. நம்முடைய தேவை எதுவோ அந்த தேவையை தேவன் அவருடைய மக்கள் மூலமாக சந்திப்பார். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆனா இந்த இடத்துல தாவீது அவசரப்பட்டு கோபப்பட்டு காரியங்களை செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த அபிகாயில் இந்த பரிசுகள் எல்லாம் அனுப்பிட்டு பின்னாடி கிளம்பி வரும்போது அபிகாயில் என்ன பேசுனாங்கன்றது ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. அந்த வசனங்களை நீங்க வாசிங்களேன். ஒரு பெரிய பகுதி 23ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வேதாகமத்தை பார்ப்போம். சகோதரி வாசிப்பாங்க. 23ல இருந்து 31 வரைக்கும் வாசிங்க. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி
தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிகட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்த எரிந்தாற்போல எரியப்பட்டு போம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடறலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். தேங்க்யூ சிஸ்டர். எவ்வளவு அருமையான ஒரு பதில், எவ்வளவு ஞானமான ஒரு பதில். நாபால் பேசும்போது என்ன தெரியுமா சொல்றாரு தெரியுமா? அந்த வேலைக்காரன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. யார்? தாவீது. தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு ஓடி போகக்கூடிய, எஜமான விட்டு ஓடி போகக்கூடிய வேலைக்காரர்கள் விட்டுலாம் எவ்வளவு இன்சல்ட்டிங்கா பேசுறாரு. ஆனா இந்த இடத்துல அந்த தாவீதை பார்த்த உடனே தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டாள் இந்த அபிகாயிலுடைய வார்த்தைகள் அப்படியே பாருங்களேன். என் ஆண்டவனே, 24ஆம் வசனம், இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். அதே போல நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. நாபாலை அவள் ஜஸ்டிஃபை பண்ணி பேசவே இல்லை. நாபாலை நியாயப்படுத்தி பேசல. உண்மையாகவே அவனுடைய பேர் எப்படி இருக்கோ அவன் அப்படிதான் இருக்கான், அவன் பைத்தியமா இருக்கிறான். ஆனா நான் என்னுடைய ஆண்டவராகிய நீர் அனுப்பின வாலிபரை காணவில்லை. அந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா, என்னுடைய ஆண்டவன் மை லார்டுன்னு சொல்லி தாவீதை எத்தனை தடவை சொல்றாங்க தெரியுமா? அபிகாயில் 14 முறை பயன்படுத்துறாங்க. அவ்வளவு மரியாதையோடு, அவ்வளவு ஜாக்கிரதையாக பயன்படுத்துறாங்க. அதுல பயன்படுத்தும் போது அடுத்து அபிகாயிலுடைய பதில்ல முக்கியமான ஒரு காரியம் பாருங்களேன். 26ஆம் வசனத்துல வாசிக்கின்றல, கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வழிநடத்தல் படி செயல்பட்ட அபிகாயில், கர்த்தரை மையமாக வைத்து ஞானமாக செயல்பட்ட அபிகாயில், என்னுடைய எஜமானாகிய என்னுடைய ஆண்டவனாகிய தாவீதே, நீர் அநியாயமா ரத்தம் சிந்தாதபடிக்கு கர்த்தர் என் மூலமாக உம்மை தடுத்து நிறுத்துவதற்கு என்னை அனுப்பினார்னு சொல்லி சொல்றாங்க. 28ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 28ஆம் வசனத்தை மறுபடியும் கர்த்தர் இன்னொரு இடத்துல ஞாபகப்படுத்துறார். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிடத்தில் காணப்படாதிருப்பதாக. கர்த்தர் உமக்கு நிலையான வீட்டை கட்டுவார். பரதேசியை போல பல்வேறு இடங்களுக்கு அலையக்கூடிய தாவீது ராஜாவே, நீர் இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? சவுல்ன்றது எனக்கு தெரியும். அவன் என்ன சொன்னான்? நாபால் சொல்லும் போது வேலைக்காரை விட்டு ஓடி போயிட்டான், அதனால அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்றான். இவர் சொல்லும் போது என்ன சொல்றா தெரியுமா? நீ ராஜாவாக நியமிக்கப்பட்டவர், நிலையான வீட்டை கர்த்தர்
உமக்கு கட்டுவார். கர்த்தருடைய யுத்தங்களை நீ நடத்துவீர். ஆகவே நீர் உயிரோடு இருக்கும்போது ஒரு பொல்லாப்பும் உம்மிடத்தில் காணப்படலாகாது. கர்த்தரோடு உறவுள்ள அபிகாயில் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய திட்டத்தை சரியான நேரத்துல கொண்டு வந்து தாவீதை தடுத்து நிறுத்துகிறாள். யார் இவளை அனுப்புனது? கர்த்தர் அனுப்புகிறார். 31ஆம் வசனத்துல அதனுடைய பதில் வருகிறது. நீர் வெறுதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கம் இராது, மன இடரல் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உமது அடியாளை நினைப்பீராக என்றான். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் ஐயா. நீ அநியாயமா ரத்தம் சிந்திராதுங்க, கர்த்தர் என் மூலமாக உம்மை தடுத்து நிறுத்தினான்னு சொல்றேன். தவறான நபரை புரிந்து கொண்டு தன்னுடைய தேவைக்காக தாவீது அவரை போய் அப்ரோச் பண்ணும்போது அந்த துராகிருதன் மகாபாரி குடித்தனக்காரனா இருந்த பணக்காரனாக இருந்த நாபால் தன்னுடைய தன்மையை காட்டணும், வார்த்தைகள்ல விஷத்தை கக்கணும். இதை காட்டணும். தாவீது அப்படியே பொங்கி எழும்பும் போது கர்த்தர் தாவீதை தடுத்து நிறுத்துகிறார். அதே வீட்டுல அந்த நாபாலை தவிர மற்ற மக்கள், அந்த முழு குடும்பத்தையும் ஃபேமிலி மேட்டர்ஸை ஹேண்டில் பண்றது யாருன்னா இந்த அபிகாயில் அப்படியே அனுப்புறாங்க. அனுப்புன உடனே தாவீது என்ன பண்றாருன்றத பாருங்களேன். 33ஆம் வசனம் வாசிங்க. 33, 34, 35 வாசிங்க சிஸ்டர். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். தாவீது புரிந்து கொண்டார், தான் போய் இரத்தம் சிந்துவது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலை வழியா கடந்து செல்லும் போது, மனிதர்கள் நமக்கு துரோகம் பண்ணும் போது, மனிதர்கள் நன்றியற்றவர்களாக செயல்படும் போது, நம்முடைய தேவை சந்திக்கப்படாத போது, அவமான பாதையின் வழியாக கடந்து செல்லும் போது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மனிதர்கள் அவ்வளவுதான் என்றதான் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் அவர்களை பழி வாங்குவதற்கு துடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அதை விரும்புவதில்லை. நாபால் அப்படிதான் இருப்பான். ஆனா அவ்விதமாக பழி வாங்காதபடிக்கு கர்த்தர் இந்த தாவீதை காத்து கொண்டார். அதை தாவீது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். சரி, அப்படி இருந்துச்சுன்னா நாபால் மாதிரி மக்கள் அப்படியேதான் இருப்பாங்களா? வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயந்து தேவனை கனம் பண்ண வேண்டும் இருக்கக்கூடிய மக்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், உருவாக்குகிறார், தடுத்து நிறுத்துகிறார். அதே நேரத்துல நன்றியற்றவர்களாக தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களுடைய முடிவு எவ்விதமாக இருக்கும்ன்றத நம்ம படிச்சுட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 36ஆம் வசனத்துல இருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். சாரி, 36ல இருந்து 39 வரைக்கும் வாசிங்க. அபிகாயில் நாபாலிடத்தில் வந்த போது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறுத்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது, என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோடே பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். வசனங்கள்ல பாருங்களேன், நாபாலுடைய முடிவு. நாபால் ஒரு பெரிய விருந்து கொண்டார். பாவம் போல வந்து உதவி செய்த மக்களுக்கு உணவு கேட்ட தாவீதை இன்சல்ட் பண்ணி அனுப்பின அந்த மனுஷன்
பயங்கர விருந்து அங்க கொண்டாடிட்டு இருக்கான். தாவீது இவளை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. அபிகாயில் தடுத்து நிறுத்தினதால நாபால் தப்பிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அவன் பயங்கர குடிகாரன், குடித்து வெறித்திருந்தான்னு சொல்லி போட்டிருக்கு. யாரும் பேசுறத கேட்க முடியாத அளவுக்கு குடித்து வெறித்திருந்த அபிகாயில் போறாங்க. காலையில வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல, எங்க போயிட்டு வந்தோம், என்ன நடந்துச்சு சொல்ல. காலையில என்ன நடந்துச்சுன்னு சொன்ன உடனே அவனுடைய இருதயம் செத்து விட்டதுன்னு போட்டிருக்கோம்னா என்ன அர்த்தம்? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. யாருக்கு? இந்த நாபாலுக்கு. யோசிக்காமல் பேசின வார்த்தைகள். தன்னுடைய மனைவி மாத்திரம் பேசலன்னா மனைவியும் குடும்பமும் முழு குடும்பத்தையும் தாவீது ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருப்பேன். கேட்டோம்னா செத்து போயிட்டு. அடுத்து ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். கர்த்தர் நாபாலை வாதித்தபடினாலே ஏறக்குறைய 10 நாளைக்கு முன்பு அவன் செத்து போயிட்டான். கர்த்தர் அக்கறையுடையவர். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதையும் செய்துவிட்டு கர்த்தர் கண்டுக்கிறாம போவாருன்னு சொல்லி யோசிக்காதுங்க. தாவீது தன்னுடைய இறுக்கமான சூழ்நிலையில பாவம் போல வந்து சாப்பாடு கேட்கும் போது அவனை வேதனைப்படுத்தின இந்த நாபால், துக்கப்படுத்தின நாபால், விஷத்தை கக்கின நாபால் கர்த்தரால் தண்டிக்கப்பட்டான். அததான் தாவீது பின்னாடி சொல்றார். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது 39ஆம் வசனத்துல, என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நிந்தையின் வழக்கை கர்த்தர் விசாரிப்பார். கேட்டிருக்கமையான சகோதர சகோதரிகளே, நிந்தைய கர்த்தர் அனுமதிக்கிறார். எதற்காக? எதிர்காலத்துல முக்கியமான பொறுப்புகளுக்கு வரும்போது இவ்விதமாக அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு மாம்சத்தின் அடிப்படையில தாவீது செயல்படக்கூடாது என்பதற்காக, பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக, மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக தேவன் நாபால் போன்ற மக்களை தாவீதுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்ம எவ்விதமாக செயல்படுகிறோம்? கர்த்தர் என்னை தடுத்து நிறுத்தினார். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார். நமக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்கிறவர்களுக்கு பொல்லாப்பு செய்வது தேவனுடைய வேலை. நம்ம யாரையும் பழி வாங்கலும், நமக்கு விரோதமாக தவறாக திட்டமிடக்கூடிய மக்களுக்கு விரோதமா நம்ம உட்கார்ந்து திட்டமிடலும் அவசியமே இல்லை. அவர்களுடைய திட்டங்கள் மத்தியில தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஒருபோதும் அவருக்கு திட்டமில்லாத காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்க மாட்டார். பயப்பட வேண்டிய அவசியமே. நீ கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தாவீது தவறா புரிந்துகிட்டார். நாபால் நல்லவன், நாபால் தனக்கு உதவி செய்வான்னு சொல்லி தவறா புரிந்ததெல்லாம் அவன் போய் கேட்கிறார். ஆனா நாபாலுடைய தவறான பதில் அப்படியே மக்களை வேதனைப்படுத்தக்கூடிய, இன்சல்ட் பண்ணக்கூடிய, சவுல மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பதில் தாவீதை வெகுண்டு எழும்ப பண்ணிச்சு. விளைவு தாவீதுடைய தவறான எரிச்சல். எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லி போறார். ஆனா சரியான இடத்துல அபிகாயில் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டார். கர்த்தர் அதை செய்தார் என்பதை தாவீது புரிந்து கொண்டார். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களை, ஆண்டவரே, வாழ்க்கையில இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும் போது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது மாம்சத்துல செயல்பட்டு விடாதபடிக்கு மனிதர்களை புரிந்து கொள்ள நீர் என்னுடைய நிந்தையை நீக்குவதற்காக பொறுமையோடு காத்திருக்கு. அதன் மூலமாக தேவன் எனக்கு பதில் செய்வார் என்று அவரை விசுவாசிக்க எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபிப்போமா? தலையை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவை ஏன்? நான் எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சிருக்கேன். அவர்களுடைய ஆடுகள்ல ஒண்ணு கூட காணாம போல. அவங்களுக்கு நாங்க மதில் மாதிரி இருந்தோம், அந்த வேலைக்காரங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு உணவுன்னு சொல்லி வரும்போது, அடிப்படை தேவைன்னு சொல்லி நான் போய் கேட்கும் போது எப்படிலாம் பேசுறாங்க இல்லையா? எவ்வளவு நன்றியற்ற மனிதர்கள் இல்லையா? ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போய் என்ன நிக்க வச்சிருக்கீங்கன்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? உறவினர்களாக இருக்கலாம், சக விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், சமுதாயத்தில் உள்ள மக்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்வது பிசாசுடைய குணம். அவன் பேலியானின் மனுஷனா இருக்கிறான்னு சொல்லி அபிகாயில் சொல்றாங்க இல்லையா? அந்த மனிதனை வச்சு அந்த முழு குடும்பத்தையும் தீர்மானிச்சிடாதுங்க. அதே வீட்டுக்குள்ள அபிகாயில் எனப்பட்ட அழகும் அறிவும் நிறைந்த ஒரு பெண் இருக்கிறாள். தவறு செய்தது நாபால். அதனால அந்த முழு குடும்பத்தையும் அழிக்கலோன்றது தேவனுடைய திட்டம் கிடையாது. நாபாலை புரிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய திட்டம். சோர்ந்து போக வேண்டாம். தாவீதை போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கடந்து போறோம். கோபத்துல, எரிச்சல்ல எதையாவது பேசிடுறோமா, எதையாவது செஞ்சிடறோமா? கர்த்தர் நம்ம நிந்தையை பார்த்துக்கிடுவார். இப்படிலாம் பேசுறாங்களே, இப்படிலாம் செய்யறாங்களே, கர்த்தர் பார்த்துக்கிடுவார்.
நான் தீமை செய்யாதபடிக்கு என்னுடைய தடுத்து நிறுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சொன்னாரு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய சித்தத்தை விட்டு விலகி விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணலாமா? அபிகாயிலை போல ஞானமாக, அன்பாக செயல்படுறோமா? சமாதான காரணர்களாக செயல்படுறோமா? அல்லது நம்ம நாபால் மாதிரி இருக்கோமான்றத கொஞ்சம் எனக்கு ராத்திரி யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, தாவீது கடந்து வரக்கூடிய பல்வேறு பாதைகளை நாங்கள் இந்த நாட்டில் படித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் அனுமதிக்காதபடிக்கு தாவீதுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் எதுவுமே நடைபெறாது என்பதை உங்களுடைய சமூகத்துல அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்கள்ல நம்பிக்கை துரோகத்தை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். நன்றியற்ற மக்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு அப்பம் புசிக்கிறவர்களே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதை நாங்க பார்க்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலைலாம் எங்களுக்குள்ள இருந்து மாம்சம் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று துடிப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆனால் தேவரீர் அந்த சூழ்நிலைகள் மூலமாக அவர்கள் யார் என்பதை, அவர்களுடைய மனப்பான்மை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக நீர் அனுமதிக்கிறீர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். தாவீது அவசரப்பட்டு பழி வாங்க வேண்டும் சொல்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய் கூட உயிரோடு இல்லாதபடிக்கு அழிக்க வேண்டும் சொல்லி துடித்தாரே, அவ்விதமாக நாங்கள் செயல்பட துணிந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. மன்னியும் மன்னியும் ஆண்டவரே. நிந்தனையை நீக்கிறவர் நீர். எங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய மக்களுக்கு விரோதமாக நீர் பார்த்துக் கொள்வீர் என்ற நிச்சயத்தை, விசுவாசத்தை எங்களுக்கு நீங்க தாங்க. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளாலே மனிதர்களை காயப்படுத்தி விடாதபடிக்கு, நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையும் எங்களுடைய செயல்களும் முழு குடும்பத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து விடாதபடிக்கு அபிகாயிலை போல ஞானமாக செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். தாவீதை போல தடுத்து ஆட்கொள்ளப்படும் போது அதை புரிந்து கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள கீழ்ப்படிய கிருபை தாரும். நாபாலை போல எதை சொன்னாலும் கேட்காத ஒரு காது இல்லாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தியை இன்னைக்கு ராத்திரி எதற்காக எங்களிடத்துல சொன்னீரோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு கீழ்ப்படிவதற்கு கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களையும் எடுத்து உம்முடைய உன்னதமான திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அதை பயன்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். தேங்க்யூ. ஆமென். தேங்க்யூ அண்ணன். தேங்க்யூ தம்பி. இது கேள்வி நேரம். நீங்க கேட்ட வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். தம்பி சத்யராஜ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் தம்பி. ஆமாங்க. கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஆமா. வேற யாரும் கேள்விகள், சந்தேகங்கள் இது இருக்குங்களா உங்களுக்கு? சகோதரிகள், சகோதரர்கள், புதிதாக வந்திருக்கிறவர்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானா உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். கேட்க விரும்புறவங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த பகுதிக்குள்ள கடந்து போலாம் நினைக்கிறேன். சத்யராஜ், அடுத்த பகுதிக்குள்ள போயிருமா? ஆமாங்க. ஓகேண்ணே. தேங்க்யூ அண்ணன். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ அண்ணன். தேங்க்யூ. இது இன்ஃபார்மல் ஃபெலோஷிப். புதிதாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க,